வணக்கம். இது செய்திக்கு பின்னால். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி, அஸ்ட்ராஜெனிகா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து தயாரித்த கொரோனாவினுடைய தடுப்பூசியான கோவிஷீல்டு அரிதிலும் அரிதான சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று பிரிட்டன் நீதிமன்றத்தில் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் ஒப்புக்கொண்டதன் விளைவாக இந்தியாவில் பெருவாரியாக செலுத்திக் கொண்ட மக்கள் அச்சப்படுகின்றனர். அச்சப்பட வேண்டுமா? இரண்டாவதான செய்தி, கோவிஷீல்டு தயாரிப்பை அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் சில நாட்களுக்கு முன் திரும்ப பெற்றிருக்கிறது. அது திரும்ப பெற்றிருப்பதற்காக சொல்லப்படும் காரணம், அந்த கோவிஷீல்டை நாங்கள் அப்டேட் செய்கிறோம் என்கின்ற காரணத்தை சொல்லியிருக்கிறது. இரண்டும் சரியானதா? இதற்கு பின்னால் இருக்கும் செய்தி என்ன? பார்ப்போம் வாருங்கள். சிவியர் அக்யூரேட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2 SARS-2 என்பதுதான் பல்வேறு உருமாற்றங்களோடு COVID-19 வந்தது என்று விஞ்ஞானிகள் நமக்கு தெரிவித்தார்கள். இதிலே பல நமக்கு சந்தேகங்கள் இன்று வரை தொடர்ந்திருக்கின்றன. இந்த SARS-2 வைரஸ் என்பது விலங்குகளிலிருந்து, குறிப்பாக வௌவால், பல்வேறு விலங்குகளிலிருந்து உருமாற்றம் அடைந்து மனிதர்களை தொட்டு பெரும் தொற்றாக சீனாவின் ஊகானிலிருந்து வந்ததாக ஒரு தியரியும் நமக்கு இருக்கிறது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி COVID-19 2019 2021 வரை உலக மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி பலி கொண்டது நாம் அனைவரும் அறிவோம். கோவிட்டினுடைய பெருந்தொற்று காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகளில் மிக குறிப்பாக கோவிஷீல்டு, இதை பயன்படுத்தியவர்களுக்கு பிரிட்டனில் இரத்த உறைதல் மற்றும் இரத்த தட்டுக்கள் அணுக்களில் குறைபாடு ஏற்பட்டதாக ஒரு 51 பேர் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கு கடந்த ஆண்டே தொடுக்கப்பட்டு இப்பொழுது அஸ்ட்ராஜெனிகா ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறது. அரிதிலும் அரிதாக இந்த TDS என்று சொல்லக்கூடிய த்ரோம்போசிஸ், இரத்த அணுக்களில் இரத்த தட்டுக்களில் குறைபாடும் இரத்த உறைதலும் ஏற்படுத்தும் என்று, அரிதிலும் அரிதாக ஏற்படுத்தும் என்று அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தனது ஒப்புதலை தெரிவித்திருக்கிறது. இதன் வழியாக இந்தியாவில் மருத்துவ மற்றும் குடும்ப நல பாதுகாப்பினுடைய இணையதளத்தின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய தரவு என்னவென்றால், இதுவரை 220 கோடி தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கின்றன. 220 crore டோசஸ், அது 2 தவணையாக இருக்கலாம், 3 தவணையாக இருக்கலாம். ஆனால் அதில் 175 கோடி டோசஸ் கோவிஷீல்டு தான் போடப்பட்டிருக்கின்றன. இதை செலுத்தியதன் வாயிலாக மக்கள் அச்சப்படுகின்றனர். அந்த அச்சத்தை இங்கு இருக்கிற மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் அதற்கான அச்சப்பட தேவையில்லை என்று விளக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் மக்கள் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை பார்ப்போம். இரத்த உறைதலை ஏற்படுத்துவது தடுப்பூசி தான் செய்கிறதா? இந்த கொரோனா வைரஸ் உடலில் நுழைந்த பொழுது உங்களுக்கு சுவாச பகுதியை அது பாதிக்கிறது. நிறைய ஆக்சிஜன் தேவைப்பட்டு மக்கள் இறந்ததை நாம் கண்கூடாக பார்த்தோம். இந்தியாவில் 4.5 கோடி மக்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்கள் 5 லட்சம் பேர் என்று ஒரு தரவு தெரிவிக்கிறது. இதில் எல்லோருக்கும் தெரிந்தது, அவர்கள் நுரையீரல் பாதிக்கப்பட்டு தான் இறந்தார்களா, ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு இறந்தார்களா? இந்த வகையில் இன்று விஞ்ஞானிகள் விவரிப்பது, அந்த கொரோனா வைரஸ் உடலில் உள்நுழைந்தால் அது நுரையீரலை மட்டுமல்ல இரத்த உறைதலும் தான் ஏற்படுத்துகிறது. இந்த த்ரோம்போசிஸ் TTSல் இரத்த உறைதல் ஏற்படுத்துவது என்பது நிச்சயமாக்கப்படுகிறது. வைரஸ் உள்நுழைந்தாலும், கொரோனா வைரஸ் உள்நுழைந்தாலும் இரத்த தட்டு குறைபாடும் இரத்த உறைதலும் ஏற்படுத்ததான் செய்யும். இந்த ஆன்டிவைரஸாக செலுத்தப்படக்கூடிய வேக்சின்ஸ் செலுத்தப்படும் பொழுது அதில் பெரும்பாலும் அதில் இருக்கக்கூடிய இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் மற்றும் வெக்டார் வைரல் என்கின்ற செக்டரில் எது உடலில் உள் புகுந்தாலும் அதுவும் மிக லேசாக, மிக குறைவாக 0.0005 என்கின்ற அளவில் இரத்த உறைதலை ஏற்படுத்தத்தான் செய்யும். அந்த ஏற்படுத்துதலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ஒரு 45 நாட்களுக்குள் தான் அது வெளிப்படும். இத்தனை வருடங்களுக்கு பிறகு, ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு பிறகு ஒருபோதும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னும் சில பேர், இதனால் மாரடைப்பு ஏற்படுமா? மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பது நம்முடைய இதய தமனிகளில். அந்த இதய தமனிகள் ஆர்டிக்கல் வெர்டிக்கல் என்று சொல்லக்கூடிய இதய தமனிகளில் ஒருபோதும் இந்த சிறிய அளவிலான இரத்த உறைதல் மாரடைப்பை ஏற்படுத்தி விடாது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே நரம்பு பகுதிகளில் வெயின்ஸில் இரத்த உறைதலை ஏற்படுத்துவதன் மூலமாக ஏற்கனவே பாதிப்புகள் இருந்தால் இந்த வேக்சின்ஸ் மிக அரிதிலும் அரிதான சிறிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றுதான் இந்த கோவிஷீல்டு தெரிவிக்கிறது.
இதைத் தொடர்ந்து இந்தியாவிலும் நம் உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்குகள், ஒரு பொதுநல வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கின்றன, நஷ்டஈடு பெற வேண்டும் என்று. இதனால் தான் கோவிஷீல்டு தன்னுடைய தயாரிப்புகளை திரும்ப பெற்றனவனா, அதையும் பார்ப்போம். இதன் வழியாக நாம் அறிந்து கொள்வது, கொரோனா வைரஸ் தன் உடலில் நுழைந்தால் மட்டுமல்ல, இங்கே ஆன்டிவைரஸ் வேக்சின்ஸும் நீங்கள் உள் நுழையும் பொழுது மிகச்சிறிய அளவில், மிக அரிதினும் அரிதாக 1,00,000 பேரில் ஏற்கனவே பாதிப்பு இருக்கக்கூடியவர்களில் குறிப்பாக 45 நாட்களுக்குள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். இப்போது இதனால் மாரடைப்பு ஏற்படாது. இதுவரை செலுத்தியிருக்கிற இந்திய மக்கள் எந்த வகையிலும் அச்சப்பட தேவையில்லை. உலக சுகாதார நிறுவனத்தின் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் ஒருபோதும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு பிறகு இந்த கோவிஷீல்டு விற்பனையை திரும்ப பெற்று நாங்கள் அப்டேட் செய்கிறோம் என்று சொல்வது சரியா? பார்ப்போம். நான் இப்பொழுது இந்த கோவிஷீல்டு தொடர்புடைய செய்திகளை நான் படித்தது மட்டுமல்ல, சில மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் உட்பட அவர்கள் கலந்து ஆலோசித்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தொகுத்து சொல்கிறேன். இன்றைக்கு கோவிஷீல்டு உட்பட மிக பிரபலமாக 100கணக்கான வேக்சின்ஸ் சந்தையில் கிடைக்கின்றன. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு கிளினிக்கல் ஸ்டடியை மிகச்சரியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும், அதாவது ஒரு தடுப்பூசி என்பது மனிதனுக்கு செலுத்தப்படுவதற்கு குறைந்தது 8 ஆண்டுகள் வரை அதை ஆராய்ச்சி செய்து 12 ஆண்டுகள் வரையுமே முழுமையான ஆராய்ச்சி செய்து செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரை இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் மக்கள் முடங்கி கிடந்த பொழுது முதன்முறையாக மக்களுக்கு இந்த தடுப்பூசி என்பது தேவை எழுந்தது. இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், இந்த தடுப்பூசி என்பதை தயாரித்து விட்டுத்தான் நோயை பரப்பினார்கள் என்று. இந்த மாதிரியான சர்ச்சைக்குள் நாம் செல்லாமல் ஒரு ஒப்பாய்வு மட்டும் செய்வோம். இன்றைக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய 8 வேக்சின்ஸ் தடுப்பூசியை நாம் ஆராய்ச்சி செய்வோம். அதற்கு முன்னால் மிகச்சிறிய சுருக்கமாக இந்த வேக்சின்ஸ் எப்படி செயல்படுகிறது? கொரோனா வைரஸ் என்பது ஒரு சின்ன அளவிலான பந்து போன்ற, முள்கிரீடம் போன்ற அந்த வைரஸை அது உடலில் நுழைந்து ஒரு பசை போல் ஒட்டி அது இரத்த செல்களுக்குள் நுழைந்து அது பாதிப்பை ஏற்படுத்தி பல்கி பெருகி இரத்தத்துக்குள் நுழைந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த வைரஸை நம் உடல் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக, இது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்று, எப்படி நம் வீட்டிற்குள் நுழையக்கூடியவர்கள் நண்பரா எதிரியா, எதிரியாக இருந்தால் நாம் எப்படி அவர்களை எதிர்கொண்டு தற்காத்து கொள்ள தாக்குதலுக்கு கூட நாம் முற்பட வேண்டும் என்று ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறதோ, அல்லது நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதுபோல் நம் உடலுக்கு புரிந்து கொள்வதற்காக இந்த தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது. இந்த தடுப்பூசி ஒரு 4 வகையான முறைகளில் தயாரிக்கப்படுகிறது. உலகில் பிரபலமாக இருந்த ஒரு 8 வகையான தடுப்பூசிகள் எந்தெந்த வகையில் தயாரிக்கப்பட்டது என்று நாம் பார்ப்போம். இதில் குறிப்பாக ஃபைசர் அண்ட் பயோஎன்டெக் என்கின்ற US ஜெர்மன் கொலாபரேஷனில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியும், USA தனியாக தயாரித்த மடோனா என்கின்ற தடுப்பூசியும், mRNA என்கின்ற வகையில் அது நம்ம DNA RNAக்குள்ளே போய் அது அடையாளப்படுத்துவாங்க. அந்த செல்ஸுக்குள்ளே இதுதான் உன்னுடைய எதிரி, நீ அது வந்தால் அது ஆன்டிஜன்களை உருவாக்கி தாக்குதலை ஏற்படுத்தி அந்த வைரஸை அழிக்க வேண்டும் என்று ஒரு பதிவை கொடுப்பது. இது சுருக்கமாக சொல்கிறேன். இது மெடிக்கல் டெர்மினாலஜியோடு சொல்லும் பொழுது அது மெடிக்கல் டெர்மினாலஜி ஒரு மருத்துவர்கள் சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஜான்சன் அண்ட் ஜான்சன், அஸ்ட்ராஜெனிகா, ஸ்புட்னிக் வி. ஸ்புட்னிக் வி ரஷ்ய தயாரிப்பு என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அஸ்ட்ராஜெனிகா பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜான்சன் அண்ட் ஜான்சன், இந்த மூன்றும் வைரல் வெக்டார் என்கின்ற அடினோ வைரஸினுடைய அடிப்படையில் அது உருவாக்கப்படுகிறது. அது எப்படி போய் உடலில் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அடினோ வைரஸ் உடலில் எப்படி செயல்படுகிறது என்கின்ற விரிவாக நாம் சொல்லலாம். அந்த அடினோ வைரஸ் சளியிலிருந்து, குறிப்பாக சிம்பான்சி சளியிலிருந்து எடுத்து அதை ஒரு டெட் செல்லாக உருவாக்கி உடலுக்குள் செலுத்தி, அந்த டெட் செல் பிரதியை உடலுக்குள் புகுந்தவுடன் அதற்கு ஆன்டிஜன்கள் அதற்கு ஒரு எதிர்ப்படைகளை உருவாக்கி அதை அழிக்க வேண்டும். இதுதான் இதனுடைய தியரி. இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன், அஸ்ட்ராஜெனிகா, ஸ்புட்னிக், இது மூன்றும் வைரல் வெக்டார், ஒரு மாடிஃபைடு அடினோ வைரஸின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சைனாவினுடைய தயாரிப்பான சினோவேக் என்பது ஒரு இன்ஆக்டிவேட்டட் வைரஸ். நம் இந்திய பாரத் பயோடெக்னுடைய தயாரிப்பான கோவேக்சினும் வைரஸை எடுத்து அதை இன்ஆக்டிவேட்டட், அதை ஒரு டெட் செல்லாக மாற்றி இன்ஆக்டிவேட்டட் செய்து அது உடலில் செலுத்துவது. அமெரிக்காவினுடைய தனி தயாரிப்பான நோவாக்சின் என்கின்ற ஒரு வேக்சினும் ஸ்பைக் புரோட்டீன் அடிப்படையில் அதை மாற்றம் செய்து அது உடலுக்குள் செலுத்தி அதில் உள்ள ஆன்டிஜன்கள் உருவாக்கப்படுகிறது. அஸ்ட்ராஜெனிகா திரும்ப பெறுகிறது அல்லவா, இதே அடிப்படையில் வைரல் வெக்டார் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் இன்னும் மார்க்கெட்டில் தான் இருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல போனால்
கொரோனா வைரஸ் என்பது மியூட்டட் ஆகி அது பல்வேறு வகையில் திரிபுகள் ஏற்படுத்தி அது பல வகையிலும் தன்னை உருமாற்றி கொண்டு தான் இருக்கிறது. எனவே காலத்திற்கு ஏற்பட்ட மாற்றம் தேவை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அடினோ வைரஸ் அடிப்படையில் உருவான ஸ்புட்னிக் வி மார்க்கெட்டில் இருக்கிறது. ஒரு டோஸ் மட்டும் போட்டால் போதும் என்று சொன்ன ஜான்சன் அண்ட் ஜான்சன் மார்க்கெட்டில் இருக்கிறது. ஆனால் அஸ்ட்ரோஜெனிக் மட்டும் பின்வாங்குவதில் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்படுகின்றன. ஒரே அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட வேறு இரு நிறுவனங்கள் சந்தையில் இருக்கும் பொழுது அஸ்ட்ரோஜெனிக் மட்டும் ஏன் பின்வாங்குகிறது? நாங்கள் மியூட்டட் வைரஸ்க்காக மாற்றம் செய்து வேக்சின்ஸ் புதிதாக வெளியிடுகிறோம் என்கின்ற அறிக்கை அஸ்ட்ரோஜெனிக்கின் வாயிலாக வந்திருக்கிறது. கோவிட் என்கின்ற வைரஸ் எப்படி விலங்குகளிலிருந்து வெளிவந்து மனித குலத்தை பாதித்தது, ஆனால் பெருவாரியாக அது மீண்டும் ஏன் விலங்குகளில் பாதிக்கவில்லை? இது குறித்த கேள்விகளுக்கு மருத்துவர்கள் அந்த இரத்த தட்டுக்கள் அதற்கு ஏதுவாக இல்லை என்கிறார்கள். குறிப்பாக நமக்கு மலேரியா தாக்குதலுக்கு உள்ளாகுதல் போல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரத்த தட்டுக்கள் ஒரு அருவாள் போல் இருக்கும். அந்த மலேரியாவில் இருக்கக்கூடிய வைரஸ்கள் பணியாற்றுவதற்கு ஒரு வட்டமான இரத்த தட்டுக்கள் தேவை. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருப்பவர்களுக்கு அரிவாள் போன்ற ஒரு இரத்த தட்டு இருப்பதால் அங்கு பணியாற்ற முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அதே போல மனித குலத்திற்கு ஆட்டுவித்த இந்த வைரஸ் மீண்டும் ஏன் விலங்குகளை சென்று தாக்குதல் இல்லை, அல்லது மிகப்பெரிய அளவில் மற்ற உயிரினங்கள் நுரையீரல்கள் கொண்டிருக்கிற மற்ற உயிரினங்கள் ஏன் தாக்குதல் அடையவில்லை என்பதற்கு மிக பொருத்தமான விடைகள் கிடைக்கவில்லை. அஸ்ட்ராஜெனிகா வைரல் வெக்டார் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட மற்ற இரு நிறுவனங்கள் சந்தையில் இருக்கும்போது இது மட்டும் முதலில் பின்வாங்குவதற்கான காரணமும் இன்னும் மிக பொருத்தமான பதில்கள் கிடைக்கவில்லை. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.